தனியார் நிறுவனமான கடன் வழங்கும் மையத்தை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம். வேலூர் தோட்டப்பாளையம் காட்பாடி சாலையில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனமான மணப்புரம் கோல்டு லோன் மற்றும் நிதி நிறுவனத்தின் வாடிக்கையாளரின் வாகனம் மற்றும் தங்க நகைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் யுவராஜ் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அப்போது புத்துக்கோயில் பகுதியைச் சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் உறுப்பினர் சங்கர் என்பவர் லாரியை அடமானம் வைத்து ரூபாய் 8 லட்சம் கடன் பெற்றுள்ளனர். மணப்புரம் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று அதனை ரூபாய் 11 லட்சமாக வட்டியுடன் செலுத்தி முடித்து 3 மாதங்கள் கடந்த நிலையில் அந்த உரிமையாளருக்கு தடையில்லா சான்றை வழங்கிய நிறுவனம் மீண்டும் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் RTO செயலியில் ஆன்லைன் மூலம் தடை செய்துள்ளது. ஆகவே நிதி நிறுவனத்தின் அராஜக போக்கை கண்டித்து வாகனம் மற்றும் தங்க நகைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் அவர்கள் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அப்போது தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்ட லாரி உரிமையாளர்கள் கடனாக பெற்ற தொகைக்கு வட்டியுடன் முழு தொகையை செலுத்தியும் இதுவரையில் 3 மாதங்களாகியும் தடையில்லா சான்றிதழை ஆன்லைனில் எடுக்கவில்லை. மேலும் இந்த லாரியை தனியார் நிதி நிறுவனம் வேறு எங்காவது அடமானம் வைத்துள்ளனரா என சந்தேகத்தில் தனியார் நிறுவனத்தின் உள்ளே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வேலூர் வடக்கு காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் இந்த நிறுவனத்தில் அடமானம் வைக்கப்படும் வாகனங்கள், தங்க நகைகளை இந்த தனியார் நிறுவனம் வேறு வங்கிகளில் அடமானம் வைத்து அவர்கள் பணம் பெற்றுக் கொள்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மத்திய மாநில அரசு இதுபோன்ற செயலில் ஈடுபடும் நிதி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் உள்ளிட்ட முக்கிய சங்கத்தின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புத்துக்கோயில் சங்கத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் ஒரு லாரி ஃபைனான்ஸ் வாங்கினார். ஃபைனான்ஸ் வாங்கின பிறகு அவர் 13 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பணத்தை செட்டில் பண்ணுறார். 8 லட்சத்துக்கு 11 லட்சம் பணம் கட்டிடுறாரு. கட்டின பிறகு அவருக்கு NOC கொடுக்குறாங்க. இவங்க நீங்கள் போய் ஃபைனான்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வாங்கி இன்னும் 13 மாத காலம் இருக்குது. இருந்தாலும் ப்ரீ க்ளோஷர் பண்ண சொல்லி வற்புறுத்ததுனால இவர் அந்த வண்டியை நடத்த முடியல. அந்த வண்டியை விற்றுறதுனால வண்டியை செட்டில் பண்ணுறாரு. எங்கேயோ பணம் சேர்ந்துட்டு எங்கேயோ வாங்கி செட்டில் பண்ணுறாரு.